அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரியா? ABCXYZ ஆகிய எழுத்துக்கள் டேஸ் குறிப்பதற்கு பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறியா இல்லை மாறிலிகளான்னு கேட்டிருக்காங்க. மாறினா என்ன, மாறிலிகளான்னு என்ன? மாறி அப்படின்றது எழுத்துக்கள் ABCD. அதனோட மதிப்புகள் எண் மதிப்பு மாறும். அப்போ அது மாறிகள். மாறிலிகள் அப்படின்னா அதனோட மதிப்பு மாறாது. அது என்ன வரும்? அதில் 1லேருந்து நம்பர்ஸ் வரும். அப்போ இங்கே ABCXYZன்னு வந்திருக்கு. அப்போ இதை மாறியா இல்லை மாறிலிகளா? மாறிகள். அடுத்து 2வது, Fலிருந்து 5ஐ குறைத்தால் என்பதற்கான இயற்கணித கூற்று கேட்டிருக்காங்க. F. அப்போ F -5. கணக்கு எழுத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை நம்பரில் எழுதுகிறோம். F -5. அடுத்து 3வது கணக்கு, S-ஐ 5ஆல் வகுத்தல் என்பதற்கான இயற்கணித கூற்று கேட்டிருக்காங்க. இதற்கான கூற்று S. என்ன எழுத்து இங்கே கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கிறணும். வகுத்தல்னா வகுத்தல் அடையாளம். அடுத்து 5. அப்போ ஆன்சர் என்னது? S வகுத்தல் 5. அடுத்து தற்போது ஏயின் வயது n கொடுத்துருக்காங்க. இப்போ உன்னோட வயசு உனக்கு தெரியாது, என்னன்னு வச்சுக்கோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 10 - 7ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? n -7. 7 ஆண்டுக்கு முன்புன்னு கொடுத்தா மைனஸ், 7 ஆண்டுக்கு பின்புன்னு கொடுத்தா ப்ளஸ். இங்கே முன்பு கொடுத்துருக்காங்களா பின்பு கொடுத்துருக்காங்களா? முன்பு அப்படின்னா கழித்தல். அப்போ n -7. அடுத்தது P -5. இதனோட ஆன்சர் 12 எனில் Pயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ P -5 = 12. P வேணும் அப்படின்னா ஏற்கனவே 12 இங்கிட்டு இருக்கு, -5 இங்கிட்டு போகும்போது +5. அப்போ ஆன்சர் என்னது? 17. Pயின் மதிப்பு 17. 12 + 5 17. அப்போ Pயின் மதிப்பு 17.